காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிக்கும். கர்த்தர் நீங்க இடுக்கன் இருந்தாலும், உபத்திரவத்தில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும் உங்களை போஷிக்கிறதுக்கு அவர் மறைக்கப்பட்டார். உங்களை அவர் போஷிப்பார். ஏன் சொல்லுங்க? ஏன் போஷிப்பார்? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு, ஒரு கணவன் தன் மனைவியை போஷிக்கிறது போல கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு உங்களை போஷிக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய சரீரமாயிருக்கிறீர்கள், நீங்கள் அவருடைய அவயமாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு குறையும் வராது. எலியாவுக்கு என்ன வந்துச்சா? காகங்கள் வந்து அப்பமும் இறைச்சியும் கொடுச்சா. காகமா வந்துச்சு. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி காகம் என்பது ஒரு தீட்டான பறவை. அப்படின்னா காகம் வந்து எலியாவை போஷித்தது அப்படின்னு சொன்னதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு. ஒரிஜினல் ஹீப்ரூல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அது காகம் அல்ல, அது கழுகு மாதிரி பறவை. கழுகும் அல்ல. அங்க அந்த தேசத்துல வந்து அப்பங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி கடையில இருக்கிற அப்பளம் கட்டு மாதிரி இல்ல, பிச்சு போறது. அங்க இருக்கிற அப்பம் வந்து எப்படிப்பட்ட அப்பம்னா கிட்டத்தட்ட 3 அடி இருக்குமா, அவ்வளவு பெரிய அப்பமா இருக்குமா, பெருசா போடுவாங்களா அப்போ. அந்த அப்பத்தை நம்பூர் காக்கா எல்லாம் தூக்க முடியாது. நம்பூர் காக்கா வடையும் கூட தூக்க முடியாது, முழுசா இருக்கிற ஒரு வடையும் கூட. அப்ப 2 வேளையும் சாப்பாடு எலியாவுக்கு கொடுக்கணும்னா காகம் ஒன்று கொடுத்ததுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு பறவை, தேவதூத மாதிரி ஒரு பறவை. அது கழுகும் கிடையாது. ஆனா என்ன பண்ணுச்சா? 2 வேளையும் கொண்டு வந்து என்ன பண்ணுச்சா? அவனை கறி சாப்பாடு. முழு தேசமும் பஞ்சம், எலியாவுக்கோ கரிசோர். கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுனால, பரிசுத்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதுனால, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நீங்கள் தேடுவதனால எல்லாம் பஞ்சத்தில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருப்பீர்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். எதுல வைராக்கியம் பாராட்டணும்? சபைக்கு வர்றதுல வைராக்கியம் பாராட்டுங்க. முதல் தேவனுடைய ராஜ்யத்தை வைராக்கியம் பாராட்டுங்க. இயேசு சொன்னாரு, இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கமே தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பிவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம், அந்த ஸ்திரீ அந்த புனிதமாவை எடுத்து கலக்கிறதுல கவனமா இருந்தா, சபை இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து நமக்குள்ள அனுப்புறதுல கவனமா இருக்கும். தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்முடைய ஆவியில சிந்திக்கிறதுல, ஆத்மாவில சிந்திக்கிறதுல கவனமா இருக்கும். அப்படி நீங்க கவனமா இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, நீ புத்தியுள்ள சிந்தி. உன்னை நீ காப்பாற்றிக்கிறது மாத்திரமல்ல, உன் மூலமா அநேகர் காப்பாற்றப்படுவாங்க. உங்களை அவர் காப்பாற்றுவார். எல்லா தேசம் முழுவதும் பஞ்சமா இருந்துச்சு. எலியாவுக்கோ கரிசோறு கிடைச்சு. பைபிள் காலேஜ்ல ஒரு வசனம் சொல்லுவாங்க, அங்க கரிசோறு சாப்பிடணும்னா இந்த வசனத்தை சொல்லுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். யோவான் 3:16 சொன்னா கிடைக்கும் கரிசோறு. அடப்பாடமா சொல்லோட பைபிள் சொல்லவில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். எலியாவும் மோசஸும் மறுபடி வருவாங்க. மறுபடி வந்து அவங்க பிரசங்கிக்க போகிற வசனமே இதுதான். எலியா பிரசங்கிக்க போற வசனம் இதுதான். யோவான் 3:16 தான் அவர் எடுத்து பிரசங்கிக்க போறாரு எருசலேம் வீதி. அல்லேலூயா. ரத்த சாட்சியா மறிக்க போறாரு. அல்லேலூயா. ஏன்னா அது சாகல இல்லையா? மரணத்துக்கே டிகிரி கொடுத்தவர் எலியா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருந்தார், தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள் இருந்தால், தேவனுடைய பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள் இருக்கும் நிச்சயம் என்றால் நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீர்கள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிச்சு. அதைத்தான் இயேசு சொல்ல வர. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்க சகல விதமான நன்மைகளால் போஷிக்கப்படுது. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். எலியாவுக்கு அங்க சம்பூர்ணமா கொடுத்தார். ஒரு பாசையில காகங்களாவே வச்சுக்கோங்க. காகங்களை கொண்டு என்ன போஷித்தார்.
இவர் இருக்கிற இடத்துக்கு அது தேடி வந்துச்சு. சொல்லுங்க, இவர் தேடி போகல. இவர் யாரை தேடினாரு? கர்த்தரை தேடினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்க போய் தங்கியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனாலதான் அவரை தேடி எல்லாமே வந்துச்சு. ஒரு பாத்திரம் சொல்ல போனா, காக்காவே வெட்டிங்க எடுத்துங்க, காக்காயே வச்சுக்கோங்க. காக்காய் வந்து கறி கொடுக்குமா? கையில் இருக்கிற வடைய குடுக்கிட்டு போய் காக்காயவே கொடுக்க வச்சிருவாரு கர்த்தர். இல்லையா? எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது. இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பமும் இறைச்சியும் தினம் வருது. யோசனை பண்றீங்களா? இது எங்க இருந்து வருது? அப்பமும் கறியும் எங்க இருந்து வருது? ஏடியாவுக்கு காக்கா தான் கொண்டு வருது. காக்காயா சொல்றது எங்க இருந்து வருது? சீதோன் நாட்டு அரண்மனையில இருந்து வருது. இல்லையா? சீதோன் நாட்டுலதான் வழக்கு தேடிட்டு இருக்காங்க. ஆகாப்புடைய மாமனார் ரொம்ப தீவிரமா தேடுறாரு. ஏன்னா என்னுடைய ராஜ்யமெல்லாம் அழிச்சிட்டு இருக்குது இல்லையா? ஆகாவுடைய ராஜ்யமெல்லாம் எலியாவினால் அழிச்சிட்டு இருக்குது. அதனால என்ன பண்ணா, சீதோன் ராஜா தீவிரமா தேடிட்டு இருக்கான். அடுத்த வார்த்தைக்கு வர்ற மாதிரி கவனிங்க. 8வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன். இதுதான் த்ரில்லிங் இருக்கு. கிளைமேக்ஸ் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு பாப்பீங்க இல்லையா? தீவிரமா அது இங்கதான் இருக்கு. 9வது வசனம். முழு தேசமும் ஆள் அனுப்பி ஆகாப் மூலமா இருக்காங்க. எலியாவை தேடிட்டு இருக்காங்க. சொந்த தேசம் இருந்தாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. சொந்த ஊர்ல ஒளிஞ்சிருந்தாரு. யாருடைய தலைக்கு? எலியாவுடைய தலைக்கு எங்க வேலை பேசினாங்களோ அந்த இடத்துல. சீதோனுங்கிறது ஏசபேலுடைய சொந்த ஊரு, ஏசபேலுடைய ராஜ்யம். ஏசபேலுடைய அப்பா ஏத்பாகால் தான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா சீதோனுடைய ஆர்மியை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எலியாவை தேடிட்டு இருந்தாங்கல்ல. ராணுவ வீரர்கள் அனுப்பிச்சு எலியாவை தேடிட்டு இருந்தாங்க. ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா முடிவு பண்ணிச்சுன்னு வச்சு. யுத்த தளவாடங்கள் எங்க இருந்து வரும்? ரஷ்யாவை அடிக்கணும். ரஷ்யாவை இந்தியா வந்து அடிக்கணும்னு வச்சுக்கணும். இந்தியா போய் ரஷ்யா கூட அடிக்காது, ரஷ்யா கூட சேர்ந்து. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அப்போ ரஷ்யாவை வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுது? அடிக்கணும் முடிவு பண்ணிடுச்சு. அப்ப ரஷ்யாவுக்கு அடிக்கிறதுக்கு யுத்த தளவாடங்கள் ஒன்றும் இல்லை. ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிரி நாடு, ரொம்ப எதிரி நாடு. அமெரிக்காவும் மூல காரணமா இருக்குது ரஷ்யாவை அடிக்கிறது. இப்ப இந்தியா என்ன பண்ணுது? நானும் ரஷ்யா அடிக்கலான் இருக்கேன், அதனால யுத்த தளவாடங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட கேக்குது. அமெரிக்கா தாராளமா எடுத்து கொடுக்குது. ஏன்னா எனக்கு அவன் எதிரி. உன்னை விட நான் அவன் மேல கோபமா இருக்கிறேன், அவன் அடிக்கணும் அப்படின்னு. ரஷ்யாவுக்கு ஒரு ஆள், ரஷ்யாவுடைய ராஜா வச்சுக்கணும். இப்ப டைரக்டா என்ன பண்றாரு? அமெரிக்காவுக்கு போறாரு. எதுக்கு? அங்க போய் சுகமா தங்கி இருக்கிறோம். எப்படி இருக்கு? அதுதான் நடந்து. சீதோன் நாட்டு ராஜாதான் எலியாவை கொள்றதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறான். அந்த சீதோன் நாட்டு ராஜா அவன் இடத்துல போய் கர்த்தர் தங்கும்படி சொன்னான். எங்க இவன் தலைக்கு வேலை பேசப்பட்டதோ அங்க போய் தங்க சொல்றான். ஒளிஞ்சிருக்கு சொல்ல, கவனிங்க, ஒளிஞ்சிருக்கு சொல்ல, அங்க போய் சுகமா படுத்துருன்னு சொன்னார். ஏன்னா அடிக்கடி எலியா பயந்துட்டே இருந்தார். என் தலைக்கு ஆபத்து, என் தலைக்கு ஆபத்து, ஏசபேல் என் தலைக்கு ஆபத்து, ஏசபால என் தலைக்கு ஆபத்து பயந்துட்டே இருந்தா பாருங்க. அந்த பயத்தை நான் இன்னைக்கு சமாதி கட்ட போறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கே கர்த்தர் எலியாவை அனுப்பினார். நாம எதுக்கு அதிகமா பயப்படுறோமோ அந்த பயத்தை கர்த்தர் நம்ம முன்னாடி கொண்டு வந்து அந்த பயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வச்சு சமாதி கட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்க பயந்துட்டே இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்வோன் பார்வோன் 400 வருஷம் பார்வோனுடைய பேரு தான் அவங்களுடைய இறுதிய 30 நிறைஞ்சிருந்துச்சு. பார்வோன் பண்ற சித்திரவதைகள் தான் அவங்களுடைய இறுதியம் முழுவதும் நிறைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. செங்கடலுக்கு நேரா வந்துட்டாங்க. இப்ப பார்வோன் மறுபடியும் என்ன பண்ணிட்டான்? ரதங்களை எல்லாம் பூட்டிட்டு இந்த அடிமைகளை எப்படியாவது வளைச்சு பிடிச்சிடணும்னு சொல்லி ரதத்தோடு என்ன பண்ணா புறப்பட்டு வர்றான். இத பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிளி அடிச்சிச்சு.
என்ன சொல்றாங்க அவங்க? ஐயோ, பார்வோன் வந்துட்டான், இனி அவ்வளவுதான், வனாந்தரத்துல நாங்க சமாதியாக போறோம். சொல்லுங்க. பார்வோனுடைய ராஜ்யமும் ரதமும் எங்களை சுற்றி பின்தொடர்ந்து வருது. 400 வருஷம் அவங்களுக்கு நான் அடிமைகளா இருந்தோம். இப்ப மறுபடியும் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கையில மாட்டிட்டோம்னா இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு சமாதி கட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்வோனை குறித்து அவர்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள். அவங்க எங்க பாளையம் இறங்குறாங்க? வாசி யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பா இருக்கிற ஈரோத்து பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதுக்கு எதிராக சமுத்திரக்கரையில் பாளையம் இறங்குவீர்களாக. கர்த்தரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? எங்க பாளையம் இறங்கும்னு கர்த்தரே சொல்றாரு. இப்ப அவங்க பாளையம் இறங்கிட்டாங்க. எங்கயா? மிக்தோல், பார்வோனுடைய எல்லை அங்கதான் இருக்கு, செங்கடலுக்கு முன்னாடி. மிக்தோல் அப்படின்னு சொன்னா பார்வோனுடைய காவல் கோபுரம் அங்க இருக்குது. பார்வோனுடைய காவல் கோபுரம் மிக்தோல் இருக்குது. சமுத்திரத்துக்கும் நடுவே, மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபூன். முன்னாடி பார்த்தா செங்கடல். கவனிங்க, முன்னாடி பார்த்தா செங்கடல் அவங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்குது. இடது பக்கம் பார்த்தா பார்வோனுடைய காவல் கோபுரம் மிக்தோல் இருக்குது. வலது பக்கம் பார்த்தா பாகால் செபூன். என்னது பாகால் செபூன்? என்ன தெரியுதா? பாகால் செபூன்னா பெயல் செபூல். பெயல் செபூலின் தலைவனா இருக்கிற பிசாசுகளின் தலைவனாலே இவர் என்ன பண்றாரு? பிசாசுகளை விரட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா பரிசேயர் சதுசேயர் எல்லாரும்? இந்த பாகால் செபூன் தான் பெயல் செபூல். இந்த பெயல் செபூல் தான் எகிப்துல எகிப்தியர்களுக்கு யுத்த தெய்வமா இருந்துச்சான். என்னது மாதிரி எகிப்தியர்களுக்கு யுத்த கடவுள் யார் அப்படின்னு சொன்னா பாகால் செபூன். பின்னாடி பார்வோனுடைய சேனை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள். முன்னாடி செங்கடல், பார்வோனுடைய கோபுரம், காவல் கோபுரம். வலது பக்கம் பாத்தீங்கன்னா பாகால் செபூன், யுத்த தெய்வம். பின்னாடி பக்கத்துல நெருக்கிட்டாங்க. பயம் 1000 மடங்கு பெருசாச்சு. எகிப்து தேசத்துல இருந்ததை விட இப்ப பார்வோன் எங்களை பின்தொடர்ந்து வந்துட்டாரு. இந்த வனாந்தரத்திலே நாங்கள் சமாதியாக போகிறோம் அப்படிதான் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப பயந்துட்டாங்க. அப்ப மோசே எழுப்பி சொல்றாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை என்றைக்கு காண மாட்டேன். என்ன சும்மா பார்வோன் பார்வோன் பார்வோன், பாவம் பாவம் பாவம், வியாதி வியாதி வியாதி, என்ன பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி அவனுக்கு நான் சமாதி கட்ட போறேன், நீங்க சமாதியாக மாட்டீங்க. செங்கடலை பிளந்தார். இவங்க எங்க சமாதியாக போறோம்னு நினைச்சாங்களோ அங்கே அவனுடைய சத்ருவா இருக்கிற பார்வோனுக்கும் அவனுடைய சேனைக்கும் சமாதி கட்டினார். நீங்க எதுக்கு பயந்தோ அது உங்க கண்ணு முன்னாடி சமாதி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுங்க. நீங்க எதுக்கு பயந்து எங்க ஜீவனே போகுது, அவ்வளவுதான், நாங்க முடிச்சுட்டோம், எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதே இடத்துல அதே பிரச்சனைய கர்த்தர் சமாதி கட்ட போகிற. அந்த பிரச்சனை உங்களுக்கு பாவமா இருக்கலாம், அந்த பிரச்சனை உங்களுக்கு கடனா இருக்கலாம், அந்த பிரச்சனை உங்களுக்கு வியாதியா இருக்கலாம், அந்த பிரச்சனை உங்களுக்கு பிசாசுடைய போராட்டமா இருக்கலாம், எப்பக்கத்திலும் சூழப்பட்டிருக்கலாம். நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்கள் முன்பதாக அவைகள் சமாதியாக்கப்படும். இன்றைக்கு காண்கிற இந்த பிரச்சனை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.